வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கா இருந்தது. ஆனா, அது நிலைக்கல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவ சந்திச்சு நிஃப்டி 50 ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு குடுத்திருந்தது. ஆனா, இப்ப கரண்ட்டா ஒரு ரெக்கவரி ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ, இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்ல ஆட்டோ செக்டார் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சு அகைன் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, இன்னும் ரெக்கவர் ஆகாத ஒரு நிறுவனமா ஹீரோ மோட்டார் கார்ப் இருக்கு. ஸோ, ஹீரோ மோட்டார் கார்ப் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. ஆனா, கரண்ட்டா பார்க்கும்போது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது நமக்கே அதிர்ச்சி அளிக்குது. ஸோ, ரிசல்ட் நேத்து நம்ம பார்த்திருந்தோம். நல்ல ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணாங்க. ஸோ, இன்னைக்கு டேவோட ஹை பாருங்க எவ்வளோ தூரத்தில இருக்குன்னு. ரூ. 5250 கிட்ட இருக்கு. பட் இப்ப கரண்ட்டா ரூ. 1100 கிட்ட இருக்கு. ஒரு ₹180 கிட்ட ஒரு சரிவு ஹீரோ மோட்டார் கார்ப்ல ஏற்பட்டிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்லயும் இது ஏற்பட்டது. மகேந்திரால ஏற்பட்டது. மற்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லயும் ஏற்பட்டது. பட் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட பார்க்க போறோம். அதில முதன்மையான நிறுவனம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியா இருக்கு. நேத்து இதோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம இத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்பந்தனா நேத்தோட டேல நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. ஸோ இன்னைக்கோட டேலயும் ஓப்பனிங் நல்லா இருந்தது. பட் இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன்? நேத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கறதுக்குன்னு பார்த்தா, ரிசல்ட் தான் ரீசனா இருக்கு. ஸோ இந்த காலாண்டுல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருந்து இப்போ ப்ராஃபிட்டபிள்க்கு மாறியிருக்காங்க. இது ஒரு மெயின் ரீசன். நேத்து ஸ்பந்தனா வந்து ஒரு ஏற்றத்த குடுக்குறக்கு. வெறும் ஸ்பந்தனா மட்டும் ஒரு ரிவர்சல வந்து குடுக்கல. அதாவது நான் ஃபினான்ஷியல் ரீதியா சொல்றேன். நெறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் பார்க்கும்போதும், நல்ல ஒரு ரிவர்சல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எடுத்துக்கலாம். ஸோ உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கையும் எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிப்ல இருந்து இப்போ ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. இன்னும் ரிசல்ட் வரல. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ரிசல்ட் வந்ததும் இத பற்றியான டிஸ்கஷன் நம்ம வந்து டெஃபினட்டா வந்து பண்ணுவோம். ஏன்னா, இத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கிள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் சில டைம்ஸ் இத பற்றி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது ஒரு நல்ல ரிவர்சல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா $15 இன்னைக்கு ₹15 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அ இப்போ இன்னைக்கு டேல ஒரு 1.25% ஏற்றத்த குடுத்திருக்கு. சரி ஸ்பந்தனா என்ன பண்ணியிருக்கான்? 5,00,00,000 பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி பார்க்கும்போது கன்சாலிடேட்டட்ல நம்ம பார்ப்போம். ஸோ கன்சாலிடேட்டட்ல பார்க்கும்போது போன காலாண்டு 4.20 கிராஸ் என்பிஏ இருந்திருக்கு. இந்த காலாண்டு பார்க்கும்போது 3.78 இருக்கு. ஸோ அசெட் குவாலிட்டி லைட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, அசெட் குவாலிட்டி கொஞ்சம் அ இவங்களுக்கு ஒரு தலைவலியா தான் இருந்துட்டு இருக்கு. இத வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸ்ல எப்படி குறைப்பாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். கூடுதலா ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய ஐடியாஸும் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். கண்டிப்பா ஃபண்ட் ரைஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோட்டரே கூட போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் எப்படி ரைஸ் பண்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரிசல்ட் காரணமா பங்கு ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து தள்ளி தான் வந்து நிப்பேன். பார்ப்போம். ஸோ என்ன மாரியான ஒரு ரெக்கவர் நடக்குது அப்டின்ட்டு. ஏன்னா அசெட் குவாலிட்டி கண்டிப்பா இப்ப நீங்க பார்ப்பீங்க புக் வேல்யூ பார்க்கும்போது, ஒன்ஸ் இது ரொம்பவே வந்து சீப்பரா இருந்தது. எப்போ ₹600 இருக்கும்போது. ஸோ அப்பவும் இது சீப்பான பங்கு அப்டின்னு தான் பெரிய அளவுக்கு வந்து வாதம் பண்ணப்பட்டது. இப்போ புக் வேல்யூ தலைகீழா மாறிருச்சு. அன்னைக்கு பிலோ 1 டைம்ஸ்க்கு இருந்தது. இப்போ ₹260 கிட்ட இருக்கு. 1.10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டூ புக் இருக்கு. ஸோ எதுக்கு இந்த மாரியான ரிஸ்க் எடுத்து நம்ம இது பக்கம் போகணும்? பட் ரிவார்ட் அதிகம் தான். மேபி வந்து ஏதாச்சும் ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்பட்டதுன்னா, ரிவார்ட் அதிகமா கிடைக்கும். பட் இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் பின்னாடி போறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லிங்க் மாரி இப்போ அவங்களும் இந்த சேட்டலைட் கனெக்ஷன் இந்த டெலிகம்யூனிகேஷன் வந்து பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ விரைவில் பண்ணுவாங்க. இது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ இது ஒண்ணும் புதுசு இல்ல. கண்டிப்பா ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பணம் கேட்டா கொட்டுறதுக்கு ஆட்களும் தயாரா இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு இந்தியால வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குளோபலா பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா வந்திருக்கு. பட் அதுலலாம் நெறையா ரெகுலேட்டரி இஷ்யூ எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்க்கு கீழ தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. பட் இன்னைக்கு டேல ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து குடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலையன்ஸோட ஒரு ஃபெசிலிட்டி வந்து இப்போ ஆல்ட்ல இருக்கு. என்ன ரீசன்னா மெயின்டனன்ஸ் காரணமா ஆல்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2% வரைக்கான ஒரு சரிவ இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து சந்திச்சிருக்கு. வெயிட் பண்ணுவோம். திரும்ப வந்து லாஸ்ட் டைம் 1300 கிட்ட வந்து நமக்கு ஒரு
சான்ஸ் ஏற்படுத்துச்சு. 1350ல ஒரு சான்ஸ் எனக்கு ஏற்படுத்துச்சு. மேபி திரும்ப வந்து ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா, அப்போ வந்து இத அக்யூமுலேட் பண்றத பத்தி நான் திங்க் பண்ணுவேன். இது ரிலையன்ஸ் பற்றியான என்னுடைய ஒரு அப்டேட். அடுத்தது மகேந்திராவோட ரிசல்ட் நேத்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ மகேந்திராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டுல பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்திருக்கு. இன்னைக்கு டேல ஏற்றத்த குடுத்தது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே. பட் அது நிலைக்கல. கரண்ட்டா ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ மகேந்திராவ பொறுத்தவரைக்கும் சில கன்சர்ன் இருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ட நம்ம பார்ப்போம். வேல்யூவேஷன் அட்ராக்டிவா வந்தாச்சு. இந்த காலாண்டுல 5260 கோடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றம் இவங்களுடைய ப்ராஃபிட்ல ஏற்பட்டிருக்கு. வெறும் 5% தான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல. பட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை வந்து இவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி டிமாண்ட் ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு. போன வருடத்து கூட கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது டிராக்டர் சேல்ஸ் பார்க்கும்போதும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வீலர் சேல்ஸ், ஈவி சேல்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. ஈவியில் இறங்கியிருக்காங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸும் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த காலாண்டு ரொம்ப ஒரு தூக்கலான ஒரு காலாண்டு அமைஞ்சிருக்கு. 54,982 கோடி. ஸோ போன காலாண்டில் 50,000 கோடியை தாண்டின ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணாங்க. ஸோ இப்போ அதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு. இருந்தாலும் மார்ஜின் டிக்ளைன் ஆனதுக்கான என்ன ரீசன் பார்த்தா, ஸோ அலுமினியத்தோட காஸ்ட் எல்லாம் வந்து உயர்ந்திருக்கு. இதனால இவங்களுடைய இன்புட் காஸ்ட் வந்து கூடியிருக்கு. அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ரெண்டோட காஸ்ட்டும் உயர்ந்திருக்கு. குறிப்பாக அலுமினியத்தோட விலை நல்லாவே உயர்ந்திருக்கு. ஸோ இதனால் இவங்களுடைய இன்புட் காஸ்ட் கூடியிருக்கு. மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ பேட் பார்க்கும்போதும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெரிய வளர்ச்சி அடையல. ஸோ எப்படி இந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து கஸ்டமர் கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறாங்கங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க மாதம் மாதம் ஒட்டுமொத்த சேல்ஸ் பார்க்கும்போது 94,000 வண்டிக்கிட்ட 94,000 டு ஒரு 96,000க்குள்ளே வந்து வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஸ்டாக்னன்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஸோ டிராக்டர் சேல்ஸ் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. எஸ்யூவி சேல்ஸ் பார்க்கும்போது ஃப்ளாட் ஆயிருச்சு. ஸோ அந்த 60,000க்குள்ளே தான் வந்து இப்போ இவங்க ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் வரக்கூடிய காலாண்டுகள் அபரிவிதமான ஒரு லாப வளர்ச்சியை இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே இந்த மகேந்திராவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். இது மகேந்திரா பற்றியான அப்டேட். ஸோ மகேந்திராவும் ஆல்மோஸ்ட் ஒரு 3,800 ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டிப் பார்க்கும்போது ஒரு 24% வரைக்கான சரிவை கொடுத்தது. பட் இப்போ பீக்லேருந்து பார்க்கும்போது வெறும் 15% வரைக்கான சரிவை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ வெறும் 15% வரைக்கான சரிவுனால நம்ம ரொம்ப ஆரவாரத்தோட உள்ளே ஓடிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இன்கேஸ் கிடைச்சதுன்னா ஓகே, லக்கு. கிடைக்கலின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதர் மார்க்கெட்டில் நமக்கு இன்னும் பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் நல்லா அட்ராக்டிவாக வந்து கிடைக்குது. ஸோ அதன் பின்னாடி போவது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யூலர் மோட்டார். ஸோ இந்த யூலர் மோட்டாரோட இந்த FY 26 பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த FY 26ல் ஓகே பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ டபுள் ஆயிருக்கு. ஸோ லாஸ் பார்க்கும்போதும் அவங்களுக்கு அதிகமாக ஆயிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன். இருந்தாலும் இப்போ இவங்களை யார் பேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஹீரோ மோட்டர் காப், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிம் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயரில் 180% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க டாடா மோட்டார்ஸ்க்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல வந்திருக்காங்க இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. ஸோ அதான் வந்து யூலர் மோட்டார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹீரோ மோட்டர் காப்புக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஒரு லாங் டேர்மில் ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ வந்திருக்கு. ஏத்தரை பிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த யூலரை பிடிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷனுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய முதலீடு வெற்றிகரமான முதலீடாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவங்க ப்ராஃபிட்டபிளாகவே இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதோட அப்டேட் எதாவது வருதாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேபி IPO வந்தது, இல்லை ஒரு IPOவில் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸை கூட ஏற்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது NSE கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ NSEயோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேட் இயர் ஆன் இயரில் 8% வளர்ந்துருக்கு. 2,871 கோடி ஒரு காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு விஷயம் தான் NSE பொறுத்த வரைக்கும். ரெவன்யூ 32% ஜம்ப் ஆயிருக்கு. இது வந்து இந்த ஒரு Q4ஓட பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால்
ஒட்டுமொத்த எஃப்ஐ 26 பார்த்தோம்னா, ப்ராஃபிட் 15% வந்து ஃபால் ஆயிருக்கு. இது நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயம். ரெவென்யூ 3% வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த வருடத்தில 10,302 கோடி எவ்வளோ பெரிய லாபம். ஸோ சூப்பரான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் அதாவது என்எஸ்இ நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இது இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட நோக்கி போயிட்டுருக்கு. ஐபிஓ இன்னைக்கு வரும், நாளைக்கு வருங்கிறாங்க. என்னைக்கு வரும் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படியும் வந்தாலும் இதெல்லாம் நமக்கு நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்காது. ஸோ வேடிக்கை பார்ப்போம். ஆனா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது கூகுள் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ட பண்ண காத்துட்டு இருக்காங்க. 2016க்கு பிறகு. ஸோ 2016ல ஆப்பிள முந்தி நிறுவனமா இந்த மார்க்கெட் கேப்ல நிறுவனமா வேல்யூபிள் கம்பெனியா கூகுள் மாறுச்சு. இப்போ என்விடியா இந்த க்ரௌன வந்து தக்க வச்சிருக்காங்க. இப்போ என்விடியாவ பார்த்தீங்கன்னா, இவங்க முந்துறதுக்கு தயாரான நிலையில இருக்காங்க. 2 பேத்துக்கும் ரொம்ப கம்மியான டிஃபரண்ட் தான். என்விடியா ஒரு $4.7 பில்லியன் கிட்ட $7 ட்ரில்லியன் கிட்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. இதே கூகுள் பார்க்கும்போது ஒரு $4.68 ட்ரில்லியன் கிட்ட இருக்கு. ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்தடுத்த ஒரு ராலி ஏற்பட்டுச்சுன்னா எங்கேயோ போயிரும். முந்திரும் என்விடியாவ அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். என்விடியா இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கு என்விடியாக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல. அது போக நோவோ நார்டிஸ்கோட ரிசல்ட் வந்திருக்கு. நோவோ நார்டிஸ்க் பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டு அவங்களுக்கு ஒரு பெட்டர் காலாண்டா இருக்கு. ஸோ இன்ஜெக்டபிள்ல இருந்து அப்படியே அவங்க கம்ப்ளீட்டா பில்லுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. இத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு செய்தி நான் எடுத்து வச்சிருக்கேன். அத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்ப அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேல ப்ரீ மார்க்கெட்ல 7.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. $48 கிட்ட பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில நெறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் டீப்பா வந்து தனியா ஒரு செப்பரேட் வீடியோவா தான் இந்த நோவோ நார்டிஸ்க்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து அப்கமிங் டேஸ்ல பண்ணுவோம். பட் இன்னைக்கு டேல நோவா மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். ஒரு ஒரு பக்கம் இன்டெல் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ இவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன ஒரு நிறுவனம் தான். ஆனா இப்போ இவனும் வந்து ரெக்கவர நோக்கி வந்துட்டு இருக்கான். ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ இதுகிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!